வணக்கம். இது நம்ம வேர்ல்ட் வார் 1 சீரீஸ்ல 4வது எபிசோட். இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட் வார் 1 எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாடுகளா எப்படி அவங்க வேர்ல்ட் வார் 1ல என்டர் ஆகுறாங்க, எப்படி ஒவ்வொரு நாடுகளும் மற்ற நாடுகள் மேல போர் தொடுக்குறாங்க, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசி எபிசோட் 3வது எபிசோட்ல நம்ம ஜெர்மனி எப்படி பிரான்ஸ் அட்டாக் பண்றாங்க, ஸ்லீஃபன் பிளான் அப்படின்ற ஒரு பிளானை பேஸ் பண்ணி பெல்ஜியம் லக்சம்பர்க் வழியா அவங்க எப்படி பிரான்ஸுக்குள்ள என்டர் ஆகி வேகமா முன்னேறி ஒரு பாயிண்ட் வரைக்கும் போறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து பிரெஞ்சு படைகளால பின்னுக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்களை தான் இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களை பார்க்க போறோம். ஸோ ஜெர்மனி பிரான்ஸ் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் ரஷ்யா என்ன பண்றாங்க? ரஷ்யா பார்த்தோம்னா பெரிய ஒரு படையோட அவங்க ஜெர்மனி அட்டாக் பண்றாங்க. ஜெர்மனி கிட்ட பெரிய படைகள் இல்ல, ஈஸ்ட் சைட்ல பெரிய படைகள் இல்ல, ஏன்னா அவங்களோட படைகள் எல்லாம் பிரான்ஸோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஜெர்மனி அவங்க கையில இருந்த சின்ன படைகளை யூஸ் பண்ணி ரஷ்யாவோட பெரிய பவர்ஃபுல்லான ஆர்மி அவங்க டிஃபீட் பண்றாங்க. ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பேட்டில் ஆஃப் டானன்பர்க்ல அவங்க ஜெயிச்சிடுறாங்க. சோ இந்த வீடியோல நம்ம அந்த விஷயங்கள் பார்க்க போறோம். எப்படி ஜெர்மனி ரஷ்யன்ஸை வீழ்த்துறாங்க அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். 1914ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஜெர்மன் படைகள் பிரான்ஸ் அட்டாக் பண்றாங்க. பெல்ஜியம் லக்சம்பர்க் வழியா அவங்க பிரான்ஸுக்குள்ள வேகமா என்டர் ஆகுறாங்க. பாரிஸ் நோக்கி முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பிரான்ஸ் என்ன பண்றாங்கன்னா ரஷ்யா மேல அவங்க நிறைய அழுத்தங்கள் போடுறாங்க. நீங்க சீக்கிரமா ஜெர்மனி அட்டாக் பண்ணுங்க, உங்க சைட்ல நீங்க தாக்குதலை சீக்கிரமா நடத்துங்க அப்படின்ற மாதிரி அழுத்தங்கள் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த பிரான்ஸ் ஏன் பண்றாங்கன்னா, பிரான்ஸை பொறுத்தளவுல இப்ப ஜெர்மனி அவங்களோட முழு படைபலத்தை பிரான்ஸுக்கு எதிராக யூஸ் பண்றாங்க. வெஸ்ட் சைட்ல அவங்களோட ஃபுல் போக்கஸ் அவங்க செலுத்துறாங்க. சோ இப்ப ஈஸ்ட் சைட்ல ரஷ்யா ஜெர்மனி அட்டாக் பண்றாங்கன்னா ஜெர்மனிக்கு வேற வழியே இல்லாம வெஸ்ட் சைட்ல இருந்து அவங்களோட படைகளை ஈஸ்டுக்கு ஷிஃப்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. அந்த வகையில அது பிரான்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜெர்மனியை சண்டை போடுறது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா ஆகும். சோ அதனால பிரான்ஸ் இப்ப ரஷ்யாவுக்கு சீக்கிரமா நீங்க தாக்குதலை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற அழுத்தங்களை போடுறாங்க. ரஷ்யாவும் நம்ம பிரான்ஸுக்கு ஆதரவா நிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவங்களும் அவங்களோட தாக்குதலை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றாங்க. 1914ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அவங்களோட அட்டாக்க ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இது ஜெர்மனிக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ். ஏன்னா ஜெர்மனியோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா, ரஷ்யன் ஆர்மியை மொபிலைஸ் பண்றதுக்கு நிறைய டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் 1 மந்தாவது ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஏன்னா ரஷ்யாவை பொறுத்தளவுல ரொம்ப பெரிய ஒரு வாஸ்டான ஒரு நாடு, நிறைய சோல்ஜர்ஸ் அங்க இருக்காங்க. ரஷ்யால பெரிய அளவுல ட்ரெயின் கனெக்டிவிட்டியும் கிடையாது. ஸோ அந்த வகையில படைகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறதும் கஷ்டம். ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க யோசிச்சது என்னன்னா, அட்லீஸ்ட் 1 மந்தாவது ரஷ்யன்ஸுக்கு படைகளை மொபிலைஸ் பண்றதுக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஜெர்மன்ஸ் கணக்கு பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இப்ப ரஷ்யன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, 2 வாரத்துல அவங்களோட படையை மொபிலைஸ் பண்ணி ஜெர்மனி மேல ஒரு தாக்குதலையும் நடத்துறாங்க. சோ இது ஜெர்மன்ஸுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ். அது மட்டும் இல்லாம ஜெர்மனிக்கு இருந்த இன்னொரு பெரிய சிக்கல் என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ஜெர்மனியோட போக்கஸ் வெஸ்ட் சைட்ல இருக்கு, வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல இருக்கு. சோ அவங்களோட படைகள் எல்லாம் மேக்சிமம் அங்க ஜெர்மனியோட வெஸ்ட் சைட்ல அவங்க இருக்காங்க. சோ இங்க ஈஸ்ட்ல ரஷ்யாவோட சண்டை போடுறதுக்கு ஜெர்மனி கையில பெரிய படை பலமும் இல்ல. சோ இதுவும் பார்த்தோம்னா ஜெர்மனிக்கு பெரிய ஒரு சிக்கல். ஜெர்மனி இப்ப சிக்கலான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. சோ இப்ப ரஷ்யன்ஸை பொறுத்தளவுல ரஷ்யன்ஸோட போக்கஸ் என்னவா இருக்குன்னா, ஜெர்மனியோட நார்த் சைட்ல இருக்கக்கூடிய ஈஸ்ட் பிரஷ்யா பகுதியை அட்டாக் பண்ணலாம் அப்படின்றது ரஷ்யன்ஸோட ஸ்ட்ராட்டஜி. இந்த பிரஷ்யா பகுதியை அட்டாக் பண்றதுக்கு ரஷ்யர்கள் கையில ஒரு நல்ல ஒரு பிளானும் இருந்தது. ரஷ்யர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, 2 ரஷ்ய படைகளை கொண்டு ஈஸ்ட் பிரஷ்யாவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. சோ ரஷ்யன் ஃபர்ஸ்ட் ஆர்மி ஈஸ்ட் பிரஷ்யாவோட நார்த் சைடு அட்டாக் பண்ணும். அதுக்கப்புறம் ரஷ்யாவோட செகண்ட் ஆர்மி ஈஸ்ட் ரஷ்யாவோட சவுத் சைடு அட்டாக் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆர்மியை பொறுத்தளவுல ரெனின் கேம்ப் அப்படின்ற ஒரு படைத்தளபதியோட கட்டுப்பாட்டு கீழே இருந்தது. செகண்ட் ஆர்மி அலெக்சாண்டர் சாம்சனாஃப் அப்படின்ற ஒரு படைத்தளபதியோட கண்ட்ரோலுக்கு கீழே இருந்தது. சோ இப்ப ஃபர்ஸ்ட் ஆர்மியோட டார்கெட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்மி ஃபர்ஸ்ட் அவங்க ஈஸ்ட் ரஷ்யாவோட நார்த் சைடுல உள்ள என்டர் ஆகணும். அங்க இருந்து ஜெர்மன் படைகளோட சண்டை போடணும், அவங்கள பின்னுக்கு தள்ளணும். பின்னுக்கு தள்ளி அப்புறம் கூனின்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு நகரத்தை போய் சேரணும். அது ஒரு முக்கியமான ஈஸ்ட் ரஷ்யன் நகரம். சோ அங்க போய் சேரணும். இந்த விஷயங்களை ஃபர்ஸ்ட் ஆர்மி பண்ணும்போது செகண்ட் ஆர்மி என்ன பண்ணும்னா, ஈஸ்ட் ரஷ்யாவோட சவுத் சைட்ல அவங்க என்டர் ஆகணும். என்டர் ஆகி டானன்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்து சேரணும். அங்கிருந்து அப்படியே டர்ன் பண்ணி அவங்களும் கூனின்ஸ்பர்க் வந்து சேரணும். சோ இப்ப ஃபர்ஸ்ட் ஆர்மி செகண்ட் ஆர்மி 2 படைகளும் கூனின்ஸ்பர்க் அப்படின்ற அந்த நகரத்துக்கு வந்து சேரணும்.
அப்படி அவங்க அங்க வந்து சேரும்போது ஜெர்மன் படைகளை ஒட்டுமொத்தமா சுற்றி வளைக்கணும் அப்படின்றதுதான் அவங்களோட பிளான். சோ இதை வந்து பின்சர் மூமெண்ட்டும்பாங்க. இப்போ 2 படைகள் ஒரு ஒரு பாயிண்ட்ல ஒரு புள்ளியில வந்து அவங்க சேரும்போது மற்ற எதிரிகள் அப்படியே சுற்றி வளைச்சிட்டு ஒரு புள்ளியில வந்து சேரும்போது அதை பின்சர் மூமெண்ட்டும்பாங்க. நம்ம செகண்ட் வேர்ல்ட் வார் சீரீஸ்லயும் இந்த விஷயங்களை வந்து நம்ம பார்த்திருக்கோம். சோ இப்படி ஒரு பிளானை போட்டு ஜெர்மன் படைகளை ஈஸ்ட் ரஷ்யால கம்ப்ளீட்டா முடிச்சு கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி ரஷ்யர்கள் நல்ல ஒரு பிளானையும் போட்டிருக்காங்க. இப்ப ஜெர்மன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, ஈஸ்ட் ரஷ்யா பகுதியை பாதுகாக்கிறதுக்கு அவங்க கிட்ட ஏறக்குறைய 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் ராணுவ வீரர்கள் தான் இருக்காங்க. இப்ப ரஷ்யன்ஸை பொறுத்தளவுல ரஷ்யன் ஃபர்ஸ்ட் ஆர்மி செகண்ட் ஆர்மி ரெண்டையும் சேர்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 4 லேக் சோல்ஜர்ஸ் அவங்க கிட்ட இருக்காங்க. சோ ரஷ்யர்கள் கிட்ட பெரிய ஒரு படை பலம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ரஷ்ய படைகள் ஈஸ்ட் ரஷ்யாவோட நார்த் சைட்ல ஃபர்ஸ்ட் என்டர் ஆகுறாங்க. ரஷ்யன் ஃபர்ஸ்ட் ஆர்மி ஈஸ்ட் ரஷ்யாவோட நார்த் சைட்ல என்டர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சவுத் சைட்ல ரஷ்யாவோட செகண்ட் ஆர்மி அவங்களும் என்டர் ஆகுறாங்க. நார்த் சைட்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்மி ஜெர்மன் படைகளை வேகமா பின்னுக்கு தள்ளிட்டு போறாங்க. கூனின்ஸ்பர்க் நகரத்தை நோக்கி அவங்க வேகமா மூவ் பண்ணி போறாங்க. சோ இப்ப ரஷ்யர்கள் வேகமா முன்னேறி வரும்போது ஜெர்மன் படைத்தளபதி மேக்சிமிலியன் வான் பிரிட்விட்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் பதட்டம் அடைகிறாரு. அவரு ஜெர்மன் ஹைகமாண்டுக்கு ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புறாரு. இந்த மாதிரி ரஷ்யர்கள் வேகமா முன்னேறி வராங்க, அவங்க கிட்ட நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க, பெரிய படைபலம் அவங்க கிட்ட இருக்கு, நம்மனால அவங்கள ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. சோ நம்ம ஈஸ்ட் ரஷ்யால இருந்து மக்களை முதல்ல வெக்கேட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கிறார். சோ அதுக்கான பெர்மிஷன் அவரு கேட்கிறார். ஜெர்மன் ஹை கமாண்ட் அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. அங்க மக்கள் எல்லாம் அங்கிருந்து வெக்கேட் பண்ண முடியாது, நீங்க ரஷ்ய படைகளை அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க, ஈஸ்ட் ரஷ்யால இருந்து அவங்கள வெளியேற்றுங்க அப்படின்ற ஒரு உத்தரவு போடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஜெர்மன் ஹை கமாண்டுக்கு மேக்சிமிலியன் வான் பிரிட்விட்ஸ் மேல நம்பிக்கை போயிருச்சு. ஏன்னா அவரு போல்டா சண்டை போட மாட்டேங்கிறாரு, அக்ரெசிவா இருக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. சோ அவரை பதவியில இருந்து நீக்கிட்டு புதுசா ஒருத்தர் அவர் இடத்துல அப்பாயிண்ட் பண்றாங்க. பால் வான் ஹிண்டன்பர்க் அப்படின்ற ஒரு படைத்தளபதி அப்பாயிண்ட் பண்றாங்க. அவரோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃபா எரிக் லுடன்டாஃப் அப்படின்ற ஒரு படைத்தளபதியை அப்பாயிண்ட் பண்றாங்க. சோ இந்த 2 மனிதர்களையும் பொறுத்தளவுல இவங்களுக்கு ஜெர்மன் ஹிஸ்டரியில பெரிய முக்கியத்துவம் உண்டு. குறிப்பா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹிண்டன்பர்க் பெரிய ஒரு வார் ஹீரோவா அவரு கொண்டாடப்பட்டார் ஜெர்மனில. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெர்மன் ஆர்மிலையும் அவருக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்குது. அப்புறம் ஆர்மியோட டாப் போஸ்ட்டுக்கு அவரு போகிறாரு. அதுக்கப்புறம் ஜெர்மனியோட பிரசிடென்டாவும் ஆயிடுறாரு. ஏறக்குறைய 9-10 இயர்ஸ் அவர் ஜெர்மனியோட பிரசிடென்டாவும் இருந்தாரு. இவர்கிட்ட இருந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஹிட்லரை வளர விட்டுறக்கூடாது அப்படின்ற விஷயத்துல ஹிண்டன்பர்க் ரொம்ப கவனமா இருந்தாரு. ஹிட்லரை ஆட்சியை கைப்பற்ற விடாம ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்ற விஷயத்திலையும் ஹிண்டன்பர்க் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாரு. அதே போல லுடன்டாஃபுக்கும் பார்த்தோம்னா ஜெர்மனில பெரிய முக்கியத்துவம் உண்டு. அவரையும் பெரிய ஒரு வார் ஹீரோவா பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1923ல ஹிட்லர் என்ன பண்றாருன்னா ஒரு மிலிட்டரி கூ ட்ரை பண்றாரு. அதை பியர்ஹால் புட்சுமாங்க. மியூனிக்ல ஒரு பெரிய ஒரு மிலிட்டரி கூக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாரு. வியர்மார் ரிப்பப்ளிக் கவர்மெண்ட்டை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றிடலாம் அப்படின்ற மாதிரி ஹிட்லர் பாக்குறாரு. அந்த முயற்சி பெரிய ஒரு தோல்வியில முடியுது. பட் அந்த மிலிட்டரி கூல எரிக் லுடன்டாஃபும் அவரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். சோ அந்த மிலிட்டரி கூ தோல்வியில முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹிட்லர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹிட்லருக்கும் லுடன்டாஃபுக்கும் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்னா பெரிய லெவல் இல்ல. 2 பேரும் அதுக்கப்புறம் பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிடுறாங்க. சோ எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இந்த 2 நபர்களுக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நிறைய முக்கியத்துவம் உண்டு, நிறைய விஷயங்கள் அதுக்கு அப்புறமும் அவங்க பண்றாங்க. சோ இப்ப ஹிண்டன்பர்கோட கட்டுப்பாட்டுக்கு கீழே ஜெர்மனியோட ஈஸ்ட் ரஷ்யால இருந்த படைகள்லாம் அவரோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வருது. இப்ப ஹிண்டன்பர்க பொறுத்தளவுல ஒரு விஷயத்தை அவர் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. ஜெர்மன்ஸால ரஷ்யாவோட 2 படைகள், ரஷ்யன் ஃபர்ஸ்ட் ஆர்மி செகண்ட் ஆர்மி 2 படைகளையும் அட் அ டைம்ல சண்டை போட்டு வீழ்த்த முடியாது அப்படின்ற யதார்த்தத்தை அவர் புரிஞ்சுக்கிறார். சோ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, முதல்ல ரஷ்யாவோட செகண்ட் ஆர்மியை நம்ம வீழ்த்துவோம், அதுக்கப்புறம் செகண்ட் ஆர்மியை கம்ப்ளீட்டா தோற்கடித்ததுக்கு அப்புறம் ரஷ்யாவோட ஃபர்ஸ்ட் ஆர்மியை நம்ம ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி அவங்களையும் வீழ்த்திடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் அவர் போடுறாரு. சோ இப்ப ஹிண்டன்பர்க் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் அவரு ஜெர்மனியோட படைகள், நார்த் சைடுல இருக்கக்கூடிய ஜெர்மன் படைகள் இருக்கு இல்லையா, அந்த படைகளை சவுத்துக்கு அவர் அனுப்புறாரு. யாருக்கும் தெரியாம ரொம்ப சைலண்டா சவுத்துக்கு இந்த படைகளை ரொம்ப வேகமா அனுப்புறாரு. இது அவரால் எப்படி செய்ய முடியுதுன்னா, ஈஸ்ட் ரஷ்யால நல்ல ட்ரெயின் கனெக்டிவிட்டி இருந்தது. சோ ட்ரெயின் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி, ரயில்வே நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி ட்ரெயின் வழியா ஹிண்டன்பர்க் ஜெர்மன் படைகளை அங்கிருந்து அவரு சவுத்துக்கு அனுப்புறாரு.
சவுத்ல இந்த படைகளை எங்க பிளேஸ் பண்றாருன்னா, செகண்ட் ஆர்மி இருக்கு இல்லையா, ரஷ்யன் செகண்ட் ஆர்மியோட லெஃப்ட் சைட்ல இந்த படைகளை பிளேஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அதே போல ஹிண்டன்பர்க் என்ன பண்றாருன்னா, இன்னொரு படைகளையும் அங்கிருந்து நார்த்ல இருந்து அவர் சவுத்துக்கு ஷிஃப்ட் பண்றாரு. இந்த படைகளை அவர் எங்க பிளேஸ் பண்றாருன்னா, ரஷ்யன் செகண்ட் ஆர்மியோட ரைட் சைட்ல இந்த படைகளை வந்து பிளேஸ் பண்றாரு. சோ இந்த ட்ரூப் மூவ்மெண்ட்ஸ் நடக்குது இல்லையா, நார்த்ல இருந்து சவுத்துக்கு ஜெர்மன் படைகள்லாம் மூவ் ஆகி இங்க வராங்க இல்லையா, இந்த விஷயங்கள் ரஷ்யர்களுக்கு தெரியல. ரஷ்யன் செகண்ட் ஆர்மியை பொறுத்தளவுல இப்படிப்பட்ட ஒரு ட்ரூப் மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் தெரியாம அவங்களும் முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல ரஷ்ய படைகள் என்ன பண்றாங்கன்னா, டானன்பர்க் அப்படின்ற ஒரு பகுதி கிட்ட வராங்க. இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, நிறைய மரங்கள்லாம் இருக்கு. சோ மூவ் பண்றதுல நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. ஏன்னா ரஷ்ய படைகளை பொறுத்தளவுல ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் இருக்காங்க, நிறைய குதிரைகள் இருக்கும், பொருட்கள் தூக்கிட்டு போகணும், ஆயுதங்களை இழுத்துட்டு போகணும். சோ ஸ்லோவா மூவ் ஆகுறாங்க. அந்த காட்டு பகுதி வரும்போது அவங்களுக்கு சரியா மூவ் பண்ண முடியல, நிறைய சிக்கல்கள்லாம் வருது. சோ இந்த பாயிண்ட்ல ஜெர்மன்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ரஷ்ய படைகள் லெஃப்ட் சைட்ல ஒரு ஜெர்மன் படைகள் இருக்கு இல்லையா, அந்த படை வந்து ரஷ்யன் ஆர்மியை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுது. சோ ரஷ்யன் ஆர்மியோட சென்டர் அட்டாக் பண்ணுது, ரஷ்யன் ஆர்மியை ரெண்டாவது ஸ்பிளிட் பண்ணுது, அப்படியே கம்ப்ளீட்டா ரெண்டா உடைச்சிட்டு அது உள்ள போகுது. அதுக்கப்புறம் ரஷ்யன் ஆர்மியோட ரைட் சைட்ல இன்னொரு படம் இருக்கு இல்லையா, அந்த படைகள் கம்ப்ளீட்டா இந்த ரஷ்யன் ஆர்மியை சுற்றி வளைக்குது. அந்த டிவைட் ஆன ரஷ்யன் ஆர்மியை கம்ப்ளீட்டா சுற்றி வளைக்குது. சோ இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, பெரும்பான்மையான ரஷ்ய படைகளை ஜெர்மன் ஆர்மி கம்ப்ளீட்டா சுற்றி வளைச்சிட்டாங்க. மீதி ரஷ்ய படைகளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அவங்க எல்லாம் தப்பிச்சு எல்லாருக்கும் தெரிச்சு ஓடுறாங்க. இந்த போர்ல ஏறக்குறைய 1,00,000 ரஷ்ய ராணுவ வீரர்கள் ஒண்ணுல அவங்க கொல்லப்படுறாங்க, இல்லைன்னா ஜெர்மன் படை வீரர்களால அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. சோ பெரிய இழப்புகளை ரஷ்யர்கள் ஃபேஸ் பண்றாங்க. ரஷ்யாவுக்கு இது பெரிய ஒரு கம்ப்ளீட் டிசாஸ்டரா போய் முடியுது. சோ இந்த போர் பேர் தான் பேட்டில் ஆஃப் டானன்பர்க். 1914ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி இந்த போர் ஒரு முடிவுக்கு வருது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜெர்மன் படைகள் ரஷ்ய படைகளை சுற்றி வளைத்ததுக்கு அப்புறம் ரஷ்யன் செகண்ட் ஆர்மியோட படைத்தளபதி அலெக்சாண்டர் சாம்சனாஃப் என்ன பண்றாருன்னா, அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு அவர் முயற்சி பண்றாரு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல போய் அவர் பதுங்குறாரு. நைட் அந்த கிராமத்துல ஒரு சின்ன வீட்டுல அவரு பதுங்கி இருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு பெரிய வருத்தம், ஏன்னா 1,00,000 ராணுவ வீரர்களை இழந்திருக்கோம், நம்மளோட செகண்ட் ஆர்மி கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு வருத்தம். அது மட்டும் இல்லாம அவர் புலம்பிட்டே இருந்திருக்காரு. ஜார் நிக்கலஸ் செகண்ட் நம்மளை நம்பி இந்த வேலையை நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்காரு, கொடுத்திருக்காரு. பட் அவர் நம்ம எப்படி போய் ஃபேஸ் பண்றது, கம்ப்ளீட்டா இப்படி தோத்து போயிட்டோமே, அவர் எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்ற மாதிரி அவர் கூட இருந்தவங்க கிட்ட அவர் புலம்பிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நைட் ஆகும்போது என்ன பண்றாருன்னா, அவரு அந்த வீட்டுல இருந்து வெளியே போறாரு, அப்படியே காட்டு பகுதிக்குள்ள நடந்து போறாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு துப்பாக்கி சத்தம் கேக்குது, புல்லட் ஃபயர் பண்ண ஒரு சவுண்ட் கேக்குது. அப்புறம் கூட இருந்தவங்க எல்லாம் வெளில போய் பாக்குறாங்க என்ன ஆச்சுன்னு. பார்க்கும்போது இவர் வந்து இறந்து கிடந்திருக்காரு. சோ அவர் வந்து சூசைட் பண்ணி அவர் இறந்துக்கிறாரு. சோ இது பார்த்தோம்னா ரஷ்யன் செகண்ட் ஆர்மிக்கும் பெரிய ஒரு டிசாஸ்டரா போய் முடியுது. அந்த படைத்தளபதி அலெக்சாண்டர் சாம்சனாஃபுக்கும் இது பெரிய ஒரு வீழ்ச்சியில போய் இது வந்து கொண்டு விட்டுருது. சோ இப்ப ரஷ்யாவை பொறுத்தளவுல 2 படைகள் அனுப்புறாங்க, ஃபர்ஸ்ட் ஆர்மி செகண்ட் ஆர்மி அனுப்புறாங்க. அதுல செகண்ட் ஆர்மி இப்ப கம்ப்ளீட்டா துடை தெரியப்பட்டுருச்சு. இப்ப ஜெர்மன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணது போல ரஷ்யன் செகண்ட் ஆர்மியை வீழ்த்தினதுக்கு அப்புறம் சவுத்ல இருந்து அவங்க நார்த்துக்கு அவங்க படைகளை ஷிஃப்ட் பண்றாங்க. ஏன்னா அடுத்தது ரஷ்யன் ஃபர்ஸ்ட் ஆர்மியை வீழ்த்தணும், ரெனின் கேம்ப் தலைமையில் இருக்கக்கூடிய ரஷ்யன் ஃபர்ஸ்ட் ஆர்மியை வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக ஆர்மியை வேகமா சவுத்ல இருந்து நார்த்துக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. இந்த செய்தி ரெனின் கேம்ப்புக்கும் போய் சேருது. சோ அவருக்கு இப்ப விவரம் தெரியும், ரஷ்யன் செகண்ட் ஆர்மியை கம்ப்ளீட்டா தோற்கடிச்சிட்டாங்க, நம்மளை வீழ்த்துறதுக்கு அடுத்தது ஜெர்மன் படைகள் வேகமா வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி அவருக்கும் போய் சேருது. சோ அவர் என்ன பண்றாருன்னா, ஜெர்மனியை ஃபேஸ் பண்றதுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுமோ அந்த விஷயங்கள்லாம் அவர் பண்ண ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாருன்னா, அவரோட படைகளோட அவரு பின்வாங்க ஆரம்பிக்கிறார். பின்வாங்கி முசோரியன் லேக்ஸ் அப்படின்ற ஒரு பகுதிக்கு போய் சேர்றாரு. அந்த பகுதியில நம்ம ஜெர்மன்ஸோட சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறார். ஏன்னா அந்த பகுதியை பொறுத்தளவுல அந்த பகுதியை டிஃபெண்ட் பண்றதுக்கு ஏத்தமா இருந்தது. சோ அந்த பகுதியை அவரு சூஸ் பண்ணிக்கிறார். அது மட்டும் இல்லாம இப்ப ரஷ்யன் ஃபர்ஸ்ட் ஆர்மியோட லெஃப்ட் சைட்ல பெரிய ஒரு கேப் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரஷ்யன் செகண்ட் ஆர்மி அந்த சைட்ல இருந்தாங்க, அவங்க ரஷ்யன் ஃபர்ஸ்ட் ஆர்மியோட லெஃப்ட் சைடு அவங்க ப்ரொடெக்ட் பண்ணாங்க. சோ இப்ப பெரிய ஒரு கேப் அங்க உருவாயிருக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக புதுசா ஒரு படையை வந்து உருவாக்குறாங்க. 10th ஆர்மி ஒன்ன உருவாக்கி அந்த அந்த இடத்துல வந்து அந்த 10th ஆர்மியை பொசிஷன் பண்றாங்க. ரஷ்யன் ஃபர்ஸ்ட் ஆர்மியோட லெஃப்ட் சைடு ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த படையை அவங்க பிளேஸ் பண்றாங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரஷ்யன்ஸ் இப்ப ஜெர்மன்ஸை ஃபேஸ் பண்றதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி 1914ஆம் ஆண்டு ஜெர்மன்ஸ் வந்து ரஷ்யன்ஸ் அட்டாக் பண்றாங்க. சோ இதுதான் the first battle of Masurian Lakes.
இந்த போர்லயும் ரஷ்யர்கள் தோத்துறாங்க. தோத்ததுக்கு அப்புறம் ரஷ்ய படைகள் பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மன் படைகள் கம்ப்ளீட்டா ரஷ்யன்ஸ ஈஸ்ட் ரஷ்யால இருந்து வெளியே அடிச்சு விரட்டிடுறாங்க. சோ இப்ப கம்ப்ளீட்டா ரஷ்யர்களோட அந்த அட்டாக் பார்த்தோம்னா முறியடிக்கப்படுது. இது ரஷ்யர்களுக்கு பெரிய ஒரு பின்னடைவு. ஏன்னா 2 பெரிய படைகள் அனுப்புறாங்க. அனுப்பியும் அவங்கனால ஜெர்மன் படைகளை வீழ்த்த முடியல. ஏறக்குறைய 3 லட்சம் ராணுவ வீரர்கள் இந்த 2 போர்லயும் இறக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஜெர்மனிக்கு இதுல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இப்ப ரஷ்யன்ஸோட இந்த தாக்குதலை முறியடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பிரான்ஸ போக்கஸ் பண்ணலாம். ஏன்னா திரும்பவும் ரஷ்யர்கள் இன்னொரு படையை திரட்டி அட்டாக் பண்றதுக்கு டைம் ஆகும். சோ அதுக்குள்ள அவங்க வெஸ்ட் சைட்ல போய் பிரான்ஸ போக்கஸ் பண்ணலாம். சோ அதுவும் பார்த்தோம்னா ஜெர்மன்ஸுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ். இப்படி ஜெர்மனிக்கு இந்த பாயிண்ட்ல நிறைய அட்வான்டேஜஸ் எல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு சில சிக்கல்களும் இருக்கு. அந்த விஷயத்தை இப்ப நம்ம குயிக்கா பாத்துருவோம். சோ ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ரஷ்ய படைகள் ஈஸ்ட் ரஷ்யாவை அட்டாக் பண்றாங்க. இந்த தாக்குதலை ரஷ்யன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜெர்மன் ஹைகமாண்ட் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ரஷ்யர்கள் பெரிய படையோட ஈஸ்ட் ரஷ்யாவை அட்டாக் பண்றாங்க. ஏறக்குறைய 4 to 5 lakh சோல்ஜர்ஸோட அவங்க ஈஸ்ட் ரஷ்யாவை அட்டாக் பண்றாங்க. ஈஸ்ட் ரஷ்யாவை டிஃபெண்ட் பண்றதுக்கு அங்க ஏறக்குறைய 1.5 lakhs to 2 lakh ஜெர்மன் சோல்ஜர்ஸ் தான் அங்க இருக்காங்க. சோ அவங்கனால ரஷ்ய படைகளை வீழ்த்த முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் ஜெர்மன் ஹைகமாண்டுக்கு இருந்தது. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல பிரான்ஸுக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் கொஞ்சம் பேர் அவங்க கொஞ்சம் படைகளை அவங்க ஈஸ்டுக்கு அனுப்புறாங்க. சோ இந்த விஷயம் ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக்கா போயிருச்சு. ஏன்னா இந்த படைகள் ஈஸ்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே பேட்டில் ஆஃப் டானன்பர்க்ல ஜெர்மன் படைகள் ரஷ்யன் செகண்ட் ஆர்மிய வீழ்த்திடுறாங்க. சோ இந்த படைகள் ஈஸ்டுக்கு போயும் எந்த பிரயோஜனமும் இல்ல. சோ இந்த படைகள் வெஸ்ட்ல இருந்திருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க பிரான்ஸ் கூடயாவது சண்டை போட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா பிரான்ஸ்ல ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் எதிராக கடுமையான சண்டை போய்கிட்டு இருக்கு. சோ அந்த சண்டையிலையும் இவங்கனால கலந்துக்க முடியல. அதே போல ஈஸ்ட் சைட்லயும் அவங்கனால பெருசா எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. சோ அந்த வகையில ஜெர்மனி இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் அவங்க பண்ணாங்க. சோ இது ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக்கா பார்க்கப்படுது. இப்ப திரும்பி பார்க்கும்போது அது பெரிய ஒரு மிஸ்டேக்கா பார்க்கப்படுது. ஏன்னா ஜெர்மன் படைகள் அங்கே இருந்திருந்தாங்கன்னா மேபி அவங்க பிரான்ஸை இன்னும் கொஞ்சம் கூட அக்ரெசிவா புஷ் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்றாங்க. சோ இந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்னா ஜெர்மனிக்கு ஏற்பட்டது. இனி நம்ம அடுத்தது குயிக்கா செர்பியன் கேம்பெயினை பத்தியும் பார்த்துருவோம். நம்ம வேர்ல்ட் வார் 1 சீரீஸை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். எபிசோட் 2ல நம்ம பேசியிருப்போம். எப்படி ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர் செர்பியாவை அட்டாக் பண்றாங்க. அவங்க செர்பியாவை அட்டாக் பண்ணும்போது செர்பியாவுக்கு எதிராக ஒரு படையெடுப்பை நடத்தும் போது அப்பதான் வேர்ல்ட் வார் 1 ஸ்டார்ட் ஆகுது. சோ வேர்ல்ட் வார் 1 ஃபர்ஸ்ட் பஞ்சை எடுத்து வைக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர் தான். ஜூலை மாதம் 28ஆம் தேதி இந்த விஷயத்த பண்றாங்க. சோ அவங்க எதிர்பார்த்தது போலயே செர்பியாவை அவங்களால வீழ்த்த முடிஞ்சதா அப்படின்ற விஷயத்த நம்ம பார்ப்போம். சோ ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர் என்ன பண்றாங்கன்னா ஓவர் கான்பிடென்ட்டா இருக்காங்க. செர்பியா ஒரு பலவீனமான நாடு, ரொம்ப ஈஸியா அவங்களை வீழ்த்திடலாம், நம்மள மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ராஜ்யத்தை அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்ல அவங்க இருந்தாங்க. சோ இனிஷியலா அவங்க படையெடுப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது ஏறக்குறைய ஒரு 2 லட்சம் ராணுவ வீரர்களை செர்பியாவுக்கு எதிராக அவங்க அனுப்புறாங்க. இந்த ராணுவ வீரர்கள் பார்த்தோம்னா நம்பர்ல எண்ணிக்கையில் அவங்க குறைவா இருந்தாலும் நல்ல வெல் எக்யூப்டான ராணுவ வீரர்களா இருந்தாங்க. நிறைய மெஷின் கன்ஸ் வச்சிருந்தாங்க, நல்ல அட்வான்ஸ்டான ஆயுதங்கள்லாம் வச்சிருந்தாங்க. சோ போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் செர்பியர்களும் அவங்களோட படைகளை வேகமா மொபிலைஸ் பண்றாங்க, குயிக்கா திரட்டுறாங்க. ஏறக்குறைய ஒரு 4.5 lakh சோல்ஜர்ஸ் செர்பியன்ஸ் மொபிலைஸ் பண்றாங்க. செர்பியன்ஸ் கிட்ட 4.5 lakh சோல்ஜர்ஸ் இருந்தாலும் அவங்க தேவையான அளவுக்கு ஆயுதங்கள்லாம் இல்ல. குறிப்பா நிறைய ராணுவ வீரர்களுக்கு துப்பாக்கியே இல்ல. அது போல நிறைய ராணுவ வீரர்கள் யூனிஃபார்ம் இல்ல, ஷூஸ் இல்ல. சோ சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இல்ல. அது போக ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையரை போல நல்ல அட்வான்ஸ்டான ஆயுதங்களும் செர்பியன்ஸ் கிட்ட இல்ல. இது போக செர்பியாவுக்கு இன்னொரு சிக்கலும் இருந்தது. வேர்ல்ட் வார் 1 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் அவங்க 1913ல ஃபர்ஸ்ட் பால்கன் வார், செகண்ட் பால்கன் வார்லாம் அவங்க சண்டை போட்டிருந்தாங்க. சோ அந்த போர்லயே அவங்க நிறைய இழப்புகளை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து ரிகவர் ஆகிறதுக்கு முன்னாடி குயிக்கா 1914ல ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர் மாதிரியான ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்தோட சண்டை போட வேண்டிய ஒரு சூழலும் அவங்களுக்கு ஏற்படுது. பட் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் செர்பியன் மக்கள் பார்த்தோம்னா ராணுவ வீரர்கள் நல்லா தைரியமா அவங்க சண்டை போடுறாங்க. ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையருக்கு நல்ல டஃப்பான ஒரு ஃபைட் கொடுக்குறாங்க. ஒரு பாயிண்ட்ல ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்த பேட்டில் ஆஃப் சர்வ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த முக்கியமான போர்லயும் செர்பியர்கள் ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையரை வீழ்த்திடுறாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையரோட ஃபர்ஸ்ட் இன்வேஷன் பெரிய ஒரு தோல்வியில போய் முடியுது. இது உலக நாடுகளுக்கு எல்லாம் பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர் பவர்ஃபுல்லான ஒரு நாடு, செர்பியாவை ஈஸியா வீழ்த்திடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் எல்லாரோட எதிர்பார்ப்புகளையும் மீறி செர்பியன்ஸ் ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையரை வீழ்த்திடுறாங்க. ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையரோட வீழ்ச்சிக்கான முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா,
இப்ப நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எபிசோட் செகண்ட் எபிசோட்ல எல்லாம் பார்த்தது போல ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. அங்க நிறைய ஸ்லாவிக் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, வேற நிறைய மொழிகள் பேசக்கூடிய மக்களும் அங்க உள்ள வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சோ ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் ஆர்மிலையும் ஏறக்குறைய 50% சோல்ஜர்ஸ் பார்த்தோம்னா ஸ்லாவிக் மக்களா இருந்தாங்க. அதே போல செர்பியாலையும் பெரும்பான்மையா ஸ்லாவிக் மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சோ இப்போ ஒரு போர்னு வரும்போது ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர் ஆர்மியில இருக்கக்கூடிய ஸ்லாவிக் மக்கள் நல்லா கடுமையா அவங்க செர்பியன் மக்களோட சண்டை போடுறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா எல்லாருமே ஸ்லாவிக் மக்கள் தானே. சோ அதுவும் ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையருக்கு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருந்தது. சோ இந்த எபிசோட பொறுத்தளவுல ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். என்னென்ன போர்கள்லாம் ஈஸ்ட்ல நடக்குது அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்தோம். சோ இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஆட்டோமன்ஸ் எப்படி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்க்குள்ள என்டர் ஆகிறாங்க, ட்ரென்ச் வார்ஃபேர்ல அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது, இந்த விஷயங்கள்லாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே போல உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.